அமித்ஷா வேகமாக இருப்பார், உடனே டெல்லிக்கு போங்க. ஸ்டாலின் பரபரப்பு ஐடியா. கச்சேரி களகட்டுதில் லோக்சபா தேர்தலில் தொங்கு நாடாளுமன்றம் உருவாகலாம் அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்று இந்திய கூட்டணி கட்சிகள் நினைக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த நிலையில்தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு முக்கியமான ஐடியா ஒன்றை கொடுத்து உள்ளாராம். லோக்சபா தேர்தல் நேற்றோடு நிறைவு பெற்றுள்ள நிலையில் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாக உள்ளன. அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காங்கிரஸ் இந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி 295 இடங்களுக்கும் மேல் வெல்லும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி முதல் ஆளாக தங்கள் கட்சியின் சொந்த கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு உள்ளது. முதல் ஆளாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் கட்சியே இந்தியா கூட்டணி பற்றி அறிவித்துள்ளது. நேற்று இந்தியா கூட்டணி மீட்டிங்கிற்கு பின் இந்த முடிவை அறிவித்துள்ளனர். இந்தியா கூட்டணி தலைவர்கள் பல மாநிலங்களிலிருந்து திரட்டிய ரிப்போர்ட்டை வைத்து இந்த முடிவை அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு முக்கியமான ஐடியா ஒன்றை கொடுத்துள்ளாராம். MP DR பாலு மூலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முக்கியமான சில தகவல்களை அனுப்பியுள்ளாராம். அதில் இப்போது காங்கிரஸ், பாஜக மற்றும் NDA கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லை. காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை என்றாலும் இந்திய கூட்டணிக்கு மெஜாரிட்டி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட சமயங்களில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். ஆனால் அதற்கு பதிலாக பாஜக தான் தனியாக அதிக இடங்களை வென்ற கட்சி. அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை அளிக்க வேண்டும், ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மை நிரூபிப்போம் என்று உரிமை கோர வாய்ப்புகள் உள்ளது. இந்த விவகாரத்தில் அதிகாரம் அவர்கள் பக்கம் இருக்கும். இதை நாம் விடக்கூடாது. இதனால் நாம் MP-க்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். நம்முடைய MP-க்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று பிற்பகலில் தெரிந்தால் அன்று மாலையே டெல்லிக்கு செல்ல வேண்டும். அன்று இரவே இந்திய கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும். அமித்ஷா வேகமாக இருப்பார், நாம் அவரை விட வேகமாக இருக்க வேண்டும். கர்நாடகாவில் கடந்த தேர்தலுக்கும் முந்தைய தேர்தலில் தொங்கு சட்டசபை உருவான போது மெஜாரிட்டி இருந்த காங்கிரஸ் கூட்டணியை ஆட்சிக்கு அழைக்காமல் தனிப்பெரும் கட்சியான பாஜகவை மெஜாரிட்டி இல்லை என்றாலும் ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் அழைத்தார். அந்த மாடலை தேசிய அளவில் பாஜக செய்யலாம் என்கிறார்கள். அதை நாம் விடக்கூடாது என்று ஸ்டாலின் ஐடியா கொடுத்துள்ளாராம்.